கோவில்பட்டி அருகே பள்ளி வேன் மீது கார் மோதி விபத்து நிகழ்ந்ததில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். இதில் மாணவர்கள் பயணித்தார்களா? அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? முழு விவரங்கள். வணக்கம். கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி வேன் மீது கார் மோதிய விபத்து, ஒருவர் பலி, பள்ளி மாணவிகள் உட்பட 5 பேர் காயம் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சாத்தூர் சாலையில் அமைந்துள்ள வித்யாசாரம் தனியார் பள்ளி வேன் பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்வதற்காக நாலாட்டிமுத்து பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. வேனை கருப்புசாமி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். உதவியாளர் ஐயம்மாள் உட்பட 10ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு படிக்கும் 2 குழந்தைகள் இருந்துள்ளனர். பள்ளி வேன் நெல்லை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த போது நெல்லையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று சாலை தாண்டி அதிவேகமாக வந்து பள்ளி வேன் மீது மோதியது. இதில் பள்ளி வேனின் முகப்பு மற்றும் காரின் முகப்பு அப்பளம் போல் ஒருங்கியது. விபத்து நடந்த சம்பவ இடத்தில் காரில் வந்த வள்ளியூரை சேர்ந்த சேக் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த அவர் அகஸ்தியன், பள்ளி வேன் டிரைவர் கருப்பசாமி, உதவி ஐயம்மன் ஆகிய 12ஆம் வகுப்பு படிக்கும் 2ஆம் வகுப்பு 5 குழந்தைகளும் 5 பேரும் காயமடைந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பள்ளி வேன் மற்றும் காரின் முகப்பு அப்பளம் போல் ஒழுங்கியது. பள்ளி வேன் கருப்பசாமி மற்றும் அகஸ்தியன் ஆகியோர் கிடைத்ததை விட்டு கோவில்பட்டி மேற்கு காவல்நிலைய போலீசார் தீயணைப்புத்துறை சம்பவ இடத்தில் மீட்டனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.